ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இருக்கிற சோகங்கள்லேயே புத்திர சோகம் தான் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. காலங்கள் மாறியாச்சு, நாகரீகம் வளர்ந்தாச்சு, கலாச்சாரம் காணாமல் போச்சு. ஆனால் இந்த புத்திர பாக்கியம் இல்லாததுனால ஏற்படக்கூடிய வருத்தம் அப்படிங்கிறது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரே மாதிரி தான் இருந்துட்டுருக்கு. அதனால் பெரியவங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு என்னால் உணர முடியுது. ஏன்னா என்னதான் சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து ஏன் மனசுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் சரி, இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாததுனால அவங்களுக்கு எல்லாமே இருந்தும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு சமமாயிருது. மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் வாழ்க்கையில் அவங்க ரொம்பவும் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, இதை சரி செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு பதிவை முழுசாக கேளுங்க. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையான தகவல்களை மட்டும் அங்கங்கே ஸ்கிப் பண்ணி கேட்டுட்டு பதிவில் சொல்லியிருக்கிற விஷயத்தையே பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதனால் பதிவை முழுசாக கேட்டால் தான் புரியும். அரைக்குறையாக கேட்டால் அப்படி இப்படி செய்யலாமா இல்லை அப்படி செய்யலாமா அப்படின்னு 1008 குழப்பங்கள் மனசில் வரத்தான் செய்யும். அதனால் தயவு செஞ்சு பதிவை முழுசாக கேளுங்க. முதல் விஷயம், இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும், எல்லா லக்னக்காரங்களுக்கும் பொருந்தும். சுருக்கமாக சொன்னால் ஜீவராசிகள் எல்லாருக்குமே இது பொருந்தும். புத்திர பாக்கியத்திற்கு அதிபதி குரு. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு ஏதாவது ஒரு விதத்தில் அடிபட்டிருந்தது அப்படின்னா இந்த புத்திர பாக்கியத்தில் தடைகள், தாமதங்கள், இல்லைன்னா குழந்தைகள் பிறந்தும் கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் ஜாதகத்திலேயே போட்டிருப்பாங்க, குரு இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதத்தில் இருக்குது அப்படின்னு போட்டிருப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், அப்போ நீங்கள் பிறந்த இடம், இது மூணையும் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணாலே போதும், அதுலேயே உங்களுக்கு விவரங்கள் கிடைக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு என்ன நட்சத்திரம் சாரத்தில் இருக்குது, எந்த பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குரு தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் குரு என்ன ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்ன பாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் அதிபதியாக இருக்கும். அது எந்த நட்சத்திரத்துக்கு என்ன அதிபதி அப்படிங்கிறது இங்கே நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஓரை அப்படிங்கிற விஷயத்தை பற்றி. இந்த ஓரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தினமும் ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கீடு. அதுதான், வேறு எதுவும் டீப்பாக பெருசால எதுவும் புரிஞ்சுக்க வேண்டாம். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு கிரகங்கள் ஆளுமை செய்யும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது, இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அப்படிங்கிறது குருவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இப்போது அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இப்போ குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. உதாரணத்துக்கு இன்னைக்கு குரு பூராடம் நட்சத்திரத்தில் இருக்குது. பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரன் அதிபதி. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்கிரன் ஓரையில் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக குரு கிட்ட வேண்டணும். அவ்வளவுதான், வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். உங்களை நான் கோயில் குளத்துக்கு போக சொல்லலை, பரிகாரம் செய்ய சொல்லலை, விரதம் இருக்க சொல்லலை, எதையுமே நான் சொல்லலை. ஜஸ்ட்டு அந்த 1 மணி நேரம், அதாவது ஒவ்வொரு ஓரையும் 1 மணி நேரம் இருக்கும். அந்த 1 மணி நேரம் நீங்கள் குரு கிட்ட வேண்டுங்க. உங்களுக்கு குரு என்ன நட்சத்திரத்தில் இருக்கோ வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த நட்சத்திர அதிபதியோட ஓரையில் மனசார வேண்டிக்கங்க. இதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஓரை அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 4 முறை வரும். அதாவது வியாழக்கிழமை காலையில் 6 மணிக்கு குரு ஓரை ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து செவ்வாய், சூரியன், சுக்கிரன் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும்.
அப்புறம் மறுபடியும் 1 மணிக்கு குரு ஓரை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இரவு 8 மணிக்கு குரு ஓரை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா விடியற்காலைக்கு முன்னாடி 3 மணிக்கு மறுபடியும் குரு ஓரை ஸ்டார்ட் ஆகும். இப்படி ஒவ்வொரு ஓரையும் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் இருக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகத்துல குரு ஒரு நட்சத்திரத்துல இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரம் எத்தனாவது பாதம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 4 பாதங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு பாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்துல இருக்கும். இப்போ அந்த பாதம் தான் உங்களுக்கு கணக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைய தேதிக்கு குரு பூராடம் நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருக்கு. அப்படிங்கும்போது சுக்கிரன் 1ஆம் பாதம் அப்படின்னு கணக்கு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில முதல் ஓரை, அந்த முதல் ஓரையில ஒரு தடவை மட்டும் வேண்டுனா போதும். இப்போ உங்களுக்கு 2ஆம் பாதமா இருந்ததுன்னா முதல் 2 ஓரையும் நீங்க வணங்கணும். 3ஆம் பாதம்னா 3 ஓரையும், 4ஆம் பாதம்னா 4 ஓரைகளுமே நீங்க வணங்கணும். இந்த ஓரையோட டைம் டேபிளை உங்களோட வீட்டு கேலண்டர்லயே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஓரை விஷயங்கள்ல சில காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள் இருக்கு, அதையும் சொல்ற, கொஞ்சம் கவனமா கேட்டுக்கங்க. அதாவது பாத்தீங்கன்னா, கிரகங்கள்ல குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 கிரகங்கள் மட்டும்தான் 4 தடவை ஓரை அப்படிங்கிறது வியாழக்கிழமையில வரும். மற்ற கிரகங்களான சுக்கிரன், புதன், சனி, சந்திரன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. இந்த 4 கிரகத்துக்கும் 3 ஓரைகள் தான் வரும், 4 ஓரைகள் அப்படிங்கிறது வராது. அப்போ இந்த நட்சத்திரத்துல 4ஆம் பாதம் இருக்கிறவங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையில காலையில வரக்கூடிய ஓரையை நீங்க 4ஆம் பாதமா கணக்கெடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், உங்களுக்கு சந்திரன் 4ஆம் பாதத்துல இருக்கு, குரு இருக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு சந்திர ஓரை வரும். நீங்க அதை 4ஆம் பாதமா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ நீங்க அந்த காலத்திலையும் குருவை வேண்டணும். இது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஓரைகளில் ராகு கேது இருக்காது. ராகு கேது தவிர்த்து 7 கிரகங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். ராகு கேது அப்படிங்கிறது அங்கே சுத்தமாகவே இருக்காது. இப்போ இந்த ராகு கேதுவோட நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ராகுவோட நட்சத்திரத்தில் குரு இருக்கு அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். வளர்பிறையில் உங்களுக்கு 2 வியாழக்கிழமைகள் வரும், பிளஸ் பௌர்ணமி தினம். ராகுவோட நட்சத்திரத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு வளர்பிறை வியாழக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி தினம் இந்த 3 நாளையும் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அன்றைக்கு வரக்கூடிய குரு ஓரையில நீங்க குருவை வணங்கணும். உங்களுடைய பாத அடிப்படையில் 2ஆம் பாதத்துல இருந்தா 2 தடவை, 4ஆம் பாதத்துல இருந்தா 4 தடவை, அது எப்படியோ உங்கள் பாத அடிப்படையில் அந்த தினங்கள்ல நீங்க வழங்கணும். ராகு இருக்கிறவங்களுக்கு, ஒருவேளை கேது இருக்கிறவங்களுக்கு, அதாவது கேதுவோட நட்சத்திரத்துல குரு இருக்கிறவங்களுக்கு தேய்பிறை வியாழக்கிழமைகளும் அமாவாசை தினமும் இந்த 3 நாட்கள்லையும் குரு ஓரையில நீங்க குருவை வணங்கணும் உங்களுடைய பாத அடிப்படையில. இதுல என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அமாவாசையும் பௌர்ணமியும் எந்த கிழமையில வேணாலும் வரலாம். அதனால அமாவாசை பௌர்ணமி என்று நீங்க கிழமையை கன்சிடர் பண்ண வேண்டாம். அது என்ன கிழமையா இருந்தாலும் சரி, அன்னைக்கு இருக்கக்கூடிய குரு ஓரையில நீங்க குருவை வணங்கிட்டு வரணும். இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். இதுல பத்தி விசா செலவோ இல்லை வேற ஏதாவது அலைச்சலோ எல்லாம் உங்களுக்கு கிடையாது. குறிப்பிட்ட அந்த டைமை மட்டும் நீங்க உங்களோட பிரார்த்தனைகளுக்காக பயன்படுத்துங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்றேன். புத்திர பாக்கியம் தடை உள்ளவங்க என்கிட்ட வரும்போது இதைத்தான் நான் பர்சனலாக பரிகாரமாக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு எனக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டும் நிறையா கிடைச்சிருக்கு. அதனால தான் இப்போ இது எல்லாத்துக்கும் வெளியே சொல்கிறேன். ஸோ நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் கேளுங்க. குரு அப்படிங்கிறது குழந்தைக்கு மட்டும் காரகத்துவம் கிடையாது, சொத்துக்கும் குரு தான் அதிபதி. நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் சொத்துக்கள் அப்படிங்கிறது எதையும் வாங்கக்கூடாது. நிலம், வீடு, வாகனம், பூமி, தோட்டம், துறவு, இப்படி சொத்துன்னு எதையெல்லாம் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அது எதையுமே நீங்கள் வாங்கக்கூடாது.
குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவி பேரில் வாங்கக்கூடாது. இதை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது குரு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நம்ம குரு கிட்ட ஏதாவது கேட்டோம் அப்படின்னா குரு நமக்கு கொடுத்தாகணும். இதுக்கு புராண கதைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. இது அவருக்கு விதி. அப்போது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் புத்திர தடை அப்படின்னு இருக்கும்போது நாம் இங்கே குருவை ஆக்டிவேட் பண்ணோம்னா, அப்போது குரு நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது நம்ம ஜாதகப்படி தான் குரு நமக்கு கொடுக்கும். அப்போ ஜாதகத்தில் புத்திர தடை அப்படின்னு இருக்கும்போது, இல்லை புத்திர தாமதம் அப்படின்னு இருக்கும்போது, புத்திர பாக்கியம் அப்படிங்கிறத கொடுக்காம சொத்துக்களை நம்மகிட்ட கொண்டு வந்து திணிச்சிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குருவோட கான்செப்ட் படி கொடுக்கணும் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நீங்கள் கேட்டீங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு குரு பேசாமல் போயிடுவார். இங்கே மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது குருவோட காரகத்துவங்கள் மட்டும்தான். குரு உங்களுக்கு குழந்தையே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. குருக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு போயிடும். நாம் அதை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா குருவோட கடமை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் குருக்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்காது. அப்போது குருவோட காரகத்துவங்கள் இருக்கிற எதையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணவும் கூடாது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வரைக்கும் எது கொடுத்தாலும் சரி, எனக்கு வேண்டாம், எனக்கு குழந்தை தான் வேணும்னு நீங்கள் ரொம்ப அடமெண்டலாக இருங்க. அப்போ குருவுக்கு வேறு வழியே இல்லை, குரு உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இதுதான் விதி. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்படி தான் வெல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குருவோட பார்வை உங்களோட ராசி மேலே விழுகும்போது குருவால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு குரு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு தான் போவார். ஸோ அந்த காலங்களில் நீங்கள் இந்த பரிகாரங்களை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். இது குறிப்பாக பெண்களுக்கு 100% பொருந்தும். ஓரை அப்படிங்கிறது 1 மணி நேர காலம் இருக்கும். அப்போ இந்த 1 மணி நேர காலமும் நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பிரியம்தான். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷமாவது உங்களுடைய மனம் அப்படிங்கிறது குருவை முழுசாக பற்றணும். இதுக்கு 1 மணி நேரம் தேவைப்படுமா இல்லை 5 நிமிஷமே உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். விஷயம் இது மட்டும்தான். உங்களுடைய பிரார்த்தனை அப்படிங்கிறது மனப்பூர்வமாக குருக்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு மன ஒருமைப்பாடு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். என்னால் மனசை ஒருமைப்படுத்த முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க குருவோட ஒரு படத்தை வாங்கி வச்சுட்டு அந்த படத்துக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு அந்த விளக்கையும் குருவையும் பார்த்து வணங்குங்க. இதுவும் ஒரு நல்ல முறை தான். இந்த முறையும் நல்ல பலன் கொடுக்கும். இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். நம்மளுடைய பிரார்த்தனை அந்த காலகட்டத்தில் கரெக்டாக குரு கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதுக்காக நீங்கள் எந்த முறையை பயன்படுத்தினாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. அந்த குறிப்பிட்ட கால நேரத்தில் கரெக்டாக குரு கிட்ட மனம் ஒடுங்கணும். இவ்வளவுதான் விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராத்திரி 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு செய்யணுமா? அது எப்படிங்க முடியும்? கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. இன்னும் சில பேர், சார் இதை கண்டினியூஸாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? இடையில ஏதாவது விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? இந்த மாதிரியான குழப்பமான கேள்விகளும் பயமும் இயற்கையாகவே வர்றதான். நீங்கள் விட்டு விட்டு செஞ்சாலும் சரி, இல்லை தொடர்ந்து செஞ்சாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். கண்டினியூஸாக செய்யும் போது நமக்கு ஈஸியாக மனம் ஒன்றுபடும். விட்டு விட்டு செய்யும் போது மனம் அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். கடைசியாக இதுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். நம்பிக்கை இல்லாமல் சரி சும்மா செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டுலாம் யாரும் செய்யாதீங்க. நிச்சயமாக பலன் கொடுக்காது. காரணம், இது ஒரு விதத்தில் உங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்தும் மனப்பயிற்சி தான் இது. ஜோதிட ரீதியாக கால கணக்குகளையும் கணக்கில் வச்சு இந்த டைமில் நாம் இதை செய்யும் போது இது ஈஸியாக நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல் மூலியமாக தான் இந்த விஷயத்தை நம்ம செய்யணும். அதனால் இங்கே நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு 100% வேணும். அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முயற்சி செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.